சரி, திராவிடமா தமிழ் தேசியமான ஒரே மேடையில விவாதிக்க நான் தயார். சீமான் தயாரான்னு கேளுங்க. ஸ்டாலின் வருவாரான்னு கேக்குறாரு. ஸ்டாலின் எப்படி வருவாரு? அவரு உலகத்தில் இருக்கிற 10 கோடி தமிழர்களுக்கு தலைவருங்க. அவருக்கு இவன்ட போய் பேசுறத வேலை. நான் பேசுறேன், வர சொல்லுங்க. ஆனா ஒரு வீடு முற்றுகை போராட்டம்லாம் நடத்துனாங்க. அவரை பெருசா அதை எடுத்துக்கலையே. அவங்க நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அது ரொம்ப கொண்டாட்டமா இல்ல பார்த்தாங்க நாம் தமிழரு. அப்ப எவ்வளவு மலிவான அரசியல் செய்யறான் பாத்தீங்களா? இனி வேணா சீமானு நீங்களும் சொல்லக்கூடாது, உருட்டுக்கட்டை சீமான்னு சொல்லணும். இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல்ல எல்லா கட்சியும் பின்வாங்கிட்டாங்க. பாஜக, அதிமுக இது தேர்தல் வந்து நியாயமா நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம் தமிழ் மட்டும் துணிச்சலா இறங்குறாங்கல்ல. விஜய் கூட வரல. இதுக்கு பேரு துணிச்சலா? இதுக்கு பேரு தற்கொலை. ஏன் துணிச்சல்னு சொல்றீங்க? இதுக்கு பேரு தற்கொலைங்க. திமுகவை எதிர்க்கிற துணிச்சல் இருக்குல்ல அவருக்கு. திமுகவை எதிர்க்கிற துணிச்சல் அவனுக்கு இருக்கா? கிடையாது. அண்ணா திமுகவே எதிர்க்க முடியல, இவன் எதிர்த்துருவானா? நியாயமா எங்களை எதிர்க்கணும், அண்ணா திமுக எதிர்க்கணும், அவங்களே எதுக்கல. சங்கிகள் எதுக்கணும், அவனும் வரல. எங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி இந்த நாட்டுல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிற தம்பி விஜய் வந்திருக்கணும், அவரும் வரல. இவன் ஏன் வர்றான்? இவனுக்கு வசூல். சீமான ஒரு அவதூறு சொன்னாரு. ஆனா அது வந்து ஆதாரம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, அப்புறமா நான் வந்து சொல்றேன்னாரு. அப்புறம் நீதிமன்றத்துல ஆதாரம் கொடுக்குறேன்னாரு. ஆனா ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை கூட சொன்னாரு. சொல்லிட்டு வரட்டும், என்ன ஆதாரம் இருக்குன்னு காமினி. சீமான் சரியான திசையில போறாருன்னு எச்ராஜா சொல்றாரு. அப்ப புரியுதா உங்களுக்கு என்ன செய்யறான்னு? இதெல்லாம் ஒண்ணு சாக்கடைகள் பூரா சங்கமம் ஆகுதுங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். பெரியாரை விமர்சிக்கவோ, பெரியாரை கேள்வி கேட்கவோ, இன்னும் சொன்ன போனால் பெரியார் என்கிற ஆகாயத்தை அழுக்குப்படுத்தவோ ஒரு காலம் முடியாது. ஏன்னா எனக்கு தெரிந்து உலக வரலாற்றுல எத்தனையோ சிந்தனையாளர்கள் பிறந்திருக்கிறார்கள். நான் ஒரு மாணவனாக உங்கள்கிட்ட பணிவோடு சொல்றேன், எந்த சிந்தனையாளனும் பெறாத வெற்றியை பெற்ற ஒரே தலைவர் தந்தை பெரியார். தன்னுடைய சிந்தனைகள் நடைமுறைக்கு வருவதை கண்களிக்க கண்டுவிட்டுதான் அவர் கண்மூடினார். பெரியாரை எல்லாம் விமர்சிக்க முடியாது. பெரியாரை விமர்சிச்சா அதற்கான பதிலை நாங்கள் சொல்ல வேண்டிய நேரம் இனிமேல் வரப்போகிறது.